சரி, ஓகே, பாருங்க. 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது வினாக்கு போகும். நிறுவனம் ஒன்று நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். நிறுவனத்தின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். உங்களுக்கு முதலாவது கேள்வி, கணக்கீடு அல்லது நிதி கணக்கீடு அல்லது முகாமை கணக்கீடு பின் வருவனவற்றுள் நிதி கணக்கீடு தொடர்பில் சரியான கூற்று. அல்லது நிதி கணக்கீடு என்றால் என்ன? அல்லது நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அல்லது நிதி கணக்கீட்டின் முதன்மை தொழிற்பாடு அல்லது ஆரம்ப தொழிற்பாடு. எப்படியும் கேள்வி கேட்கலாம். அப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி நிதி கணக்கீடு. அப்ப நிதி கணக்கீடு தொடர்புல கேட்கப்பட்டா முதலாவது பாருங்க, உங்களுக்கு முதலாவது கேள்வி ஒரு ஆன்சர் தெரிவு செய்யற மாதிரி வரலாம், அல்லது கூற்றுக்கள் தரப்பட்டு பல ஆன்சர் தரப்பட்டு கூற்றுக்கள் தெரிவு செய்யற மாதிரி வரலாம். அப்ப இதுல உங்களுக்கு 5 ஆன்சர் தரப்பட்டு இதுல ஒண்ணு தான் தெரிவு செய்யணும். நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். எனவே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிதி கணக்கீடு தொடர்புல கேட்கப்பட்டால் ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர், பிரதானமாக நிதி கணக்கீடு வெளித்தரப்பினருக்கு வழங்கப்பட்டாலும் ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். சரியா? ஒண்ணு உள்ளக வெளிய தரப்பினருக்கு தரலாம், அல்லது அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தரலாம். இது ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளி தரப்பினருக்கு தரலாம். சரியா? விளைக்கும். நிதி கணக்கீடு அக்கறை செலுத்தும் தரப்பினர் தரலாம், அப்படி இல்லையா அதை உடைச்சி தரலாம் உள்ளக வெளிய தரப்பினர். அது ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளி தரப்பினர் தரலாம். இங்க தகவல் வழங்குதல், இங்க காணப்படக்கூடிய தகவல் சொல்றது நிதி சார் தகவல், இப்படி தரலாம். அல்லது பொருளாதார தகவல், இது ரெண்டும் இல்லாட்டி நோமலா தரலாம் பயனுள்ள தகவல். இப்படி உங்களுக்கு தரப்பட்டால் அது நிதி கணக்கீடு. சரியா? கணக்கீடு அல்லது நிதி கணக்கீடு ரெண்டு முறை விஷயம். உள்ளா வெளியே தரப்பினர் வரும். ஆனா தகவல் மற்றும் நிதி கணக்கீட்டுல பணத்தினால் அளவிடக்கூடியது வரும், கணக்கீட்டுல அளவிடக்கூடியதும் அளவிட முடியாத ரெண்டும் வரும். முகாமை கணக்கெடுந்தா உள்ளா தரப்பினர் அல்லது முகாமையாளர் ரெண்டு வரும். இப்ப ஆன்சருக்கு போகும். இதுல 1 தொடக்கம் 5 வினாக்கு 5 ஆன்சர் தரப்படி. எனவே கூற்றுக்கள் தரப்படிக்கு சரியா பிள்ளையா பாருங்க. முதலாவது, தீர்மானம் எடுப்பதற்கான முகாமையாளருக்கு தகவல் வழங்குதல். முகாமையாளருக்கு தகவல் வழங்கினா தொடர்ச்சியா கிளாஸ்ல சொல்லித்தாரன். முகாமையாளருக்கு தகவல் வழங்கினா அது முகாமை கணக்கீடு. முதலாவது பிழை முகாமை கணக்கீட்டுக்கு வரும். இரண்டாவது பாருங்க, வருமானத்தின் மீது வரிகளை விதிப்பதற்காக அரசாங்கத்துக்கு தகவல் வழங்குதல். எனவே இரண்டாவது பிழை. அடுத்து மூன்றாவது பாருங்க, நிதி கூற்றுக்கள் மீது அபிப்பிராயம் ஒன்றை வெளிப்படுத்துவதற்காக கணக்காளருக்கு தகவல் வழங்குதல். கணக்காய்வாளர் அது சொல்லப்படையில, எனவே கூற்று பிழை. அடுத்தது பாருங்க, நிதி கூற்றுக்கள் கணக்கீட்டு நியமங்களுடன் இணங்கி செல்கின்றனவா என்பதனை அவதானிப்பதற்காக தகவல் வழங்குதல். எந்த தரப்பினருக்கு சொல்ல இல்ல, சும்மா தகவல் வழங்குதல் சொல்லிக்கிறான். அடுத்து இறுதியா பாருங்க, நிறுவனத்தின் மீது அக்கறை வெளிவார் அக்கறையுடைய தீர்மானங்களை எடுப்பதற்கு தகவல் வழங்குது. அப்ப சொல்லி தந்தேன் உங்களுக்கு, அக்கறை செலுத்தும் தரப்பினர் வந்தா நிதி கணக்கீடு, அல்லது உள்ளக வெளிய தரப்பினர் உடைச்சி தந்தா நிதி கணக்கீடு. அது ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளித்தரப்பினர் வந்தா நிதி கணக்கீடு. எனவே உங்களுக்கு தரப்பட்ட 5வது ஆன்சரை பாருங்க, நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் வெளிவாரி அக்கறையுடையோர் தீர்மானங்களை எடுப்பதற்கு தகவல் வழங்குதல் நிதி கணக்கீடு ஆகும். எனவே 5வது ஆன்சர். எனவே போட்டுக்கோங்க 5வது. உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் கணக்கீடு நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு சொல்லித்தாரன், பொது நோக்கு நிதி கூற்று விசேட நோக்கு நிதி கூற்று சொல்லித்தாரன். எல்லாம் அதே விஷயம்தான், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதலாவது கேள்வி சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். 1 மார்க்ஸ் சுவரா எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போறது. சுவரா கேள்வி சரியா எடுக்கணும். ஓகே, இதை எழுதிக்கோங்க. அடுத்தது போவோம். நீங்க எந்த மாடல் பேப்பர் செஞ்சாலும் எந்த எதிர்பார்க்க வினா செஞ்சாலும் முதலாவது கேள்வினா முதலாவது கேள்வி தான். நான் சொல்லி தந்தா 5 ஞாபகம் வச்சா முதலாவது கேள்விக்கு 1 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா?
ஓகே, அடுத்தது போவோம். இரண்டாவது மூன்றாவது. உங்களுக்கு ரெண்டாவது மூன்றாவதும் கணக்கிட்டு என்ன கரு இது ஓல்ட் சிலபஸ் பேப்பர். உங்களோட நியூ சிலபஸ், அதாவது 2020க்கு பிறகு உள்ள பேப்பரும் ஓல்ட் சிலபஸ் பேப்பரும் பொதுவா ஒரே பேட்டர்ன்ல தான் பேப்பர் வருது. முதலாவது கேள்வி கணக்கீடு, அடுத்த இரண்டும் கணக்கிட்டு என்ன கரு. சரியா? அடுத்த இரண்டு வினாக்களையும் பாருங்க. கணக்கிட்டு என்ன கரு போடப்படி. இப்ப கணக்கிட்டு என்ன கருல மொத்தம் 3 கேள்வின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் செய்யும் போது தெளிவா விளங்கிக்கும். கணக்கிட்டு என்ன கரு இலகுவான ஒரு விஷயம். தொடர்ச்சியா 3 கேள்வி வருது. அப்ப கணக்கிட்டு என்ன கரு மொத்தம் 13. உங்களுக்கு பகுதி 1ல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது கணக்கிட்டு என்ன கரு பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதை மட்டும் வச்சுதான் உங்களுக்கு கேள்வி வரும். சரியா? இப்ப கேள்வி போகும். இரண்டாவது, பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களில் எது வியாபாரம் ஒன்றின் நிதி கூற்றுகளில் ஊழியர்களின் தேர்ச்சிகளை இனங்காண தேவையில்லை? அவங்களுக்கு தியரி கிளாஸ்லயே சொல்லி தந்தேன். ஊழியர்களின் தேர்ச்சி, முகாமையாளர்களின் திறன், பணத்தினால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல்களை நிதி கூற்றுக்களில் பதிவு செய்ய தேவையில்லை. பண அளவீட்டு என்ன கரு. எனவே இரண்டாவதுக்கு போட்டுக்கோங்க பண அளவு. பண அளவீட்டு என்ன கருன்னு போட்டு எழுதிக்கோங்க. முதலாவது, ஒரு நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் கமா நிகழ்வுகள். ஒரு நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் கமா நிகழ்வுகள் பணத்தினால் அளவிடக்கூடியவை மாத்திரம். பணத்தினால் அளவிடக்கூடியவை மாத்திரம் நிதி கூற்றுக்களில் பதிவு செய்ய வேண்டும். ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல பணத்தினால் அளவிடக்கூடியவை மாத்திரம் நிதி கூற்றுகளில் பதிவு செய்தல் வேண்டும். அதாவது ரூபா 1000 தந்தா நிதி கூற்றுகள்ல காட்டணும், அல்லது மில்லியன் தந்தா நிதி கூற்றுகள்ல காட்டணும். இரண்டாவது, முகாமையாளர் திறன், ஊழியர் தேர்ச்சி நிதி கூற்றுக்களில் பதிவு செய்தல் கூடாது. அப்படின்னா என்ன? ஒரு நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கல் கமா நிகழ்வுகளில் பணத்தினால் அளவிட முடியாத நிகழ்வுகள் பதிவு செய்தல் கூடாது. இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு கணக்கீட்டு என்ன கரு சாதகமாகவும் வரும், பாதகமாகவும் வரும். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வும் பதிவு செய்ய வேண்டும். பணத்தினால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் பதிவு செய்தல் கூடாது. பதிவு செய்யறதுன்னு வந்தா அதற்கு உதாரணம் ரூபா 1000, ரூபா மில்லியன் வாரது, அல்லது இப்படியே நோட்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லையா, பதிவு செய்யக்கூடாது, ஊழியர் தேர்ச்சி, முகாமையாளர் திரண்டு வரும். சிம்பிளானது. எனவே இரண்டாவது ஆன்சர் பண அளவீடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நம்பர் போட்டுக்கோங்க. ஐந்தாவது, உங்களுக்கு பண அளவீட்டு என்ன கருவில் இந்த 2 நோட்ஸ் மட்டும் தான் வரும். இதை தெரிஞ்சா போதும். போய் எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. மூன்றாவது, அதே கணக்கு எண்ணக்கருல இருந்து தொடர்ச்சியா பாருங்க. ஒவ்வொரு பேப்பர்லயும் கணக்கு எண்ணக்கரு என்ன விஷயம் வருது, அது மட்டும்தான் அவங்களுக்கு ஃபைனல்ல வரும். மூன்றாவது, பின்வரும் கணக்கு எண்ணக்கருக்களில் எது வியாபாரம் ஒன்றின் நிதி கூட்டுகளில் கடன் பட்டோர் மற்றும் கடன் கொடுத்தோர் இனங்காண்பதற்கான அடிப்படை. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க. அட்டூறு எண்ணக்கரு. அட்டூறு எண்ணக்கருல என்னெல்லாம் வரும்? முதலாவது, அட்டுரு என்ன கருண்டா முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டுருன்னு பார்த்தா முதலாவது மைண்டுக்கு வரக்கூடியது செலுத்த வேண்டியது அல்லது பெற வேண்டியது. ஒரு செலவாக இருந்தா செலுத்த வேண்டியது, வருமானங்களா இருந்தா பெற வேண்டியது. அட்டுருன்னு சொல்றது செலுத்த வேண்டியது, பெற வேண்டியது, அவ்வளவுதான் விஷயம். எனவே முதலாவது அட்டுரு என்ன கருண்டா செலுத்த வேண்டியவை அல்லது பெற வேண்டியது, இதோட சேர்த்து முற்பணம்.
ஒரு நிதியாண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்யும் போது, நிதி பெறுபேற்றினை கணிப்பீடு செய்யும் போது அந்த ஆண்டுல உழைக்கப்பட்ட உண்மையான வருமானங்களும் உண்மையான செலவுகளும் உள்ளடக்குதல் வேண்டும். அதாவது காசா பெற்றதும் பெற வேண்டியதும், காசா கொடுத்ததும் கொடுக்க வேண்டியதும் எல்லாத்தையும் சீராக்கி நாங்க நிதி கூற்று தயாரிச்சா அது அட்டுரு என்ன கரும். எனவே அட்டுருன்னா தெளிவா விளங்கிக்கோங்க. செலுத்த வேண்டியது பெற வேண்டியது முற்பண சீராக்கம். இரண்டாவது, கடன்பட்டோரை நடைமுறை சொத்தாகவும் கடன் கொடுத்தோரை நடைமுறை பொறுப்பாகவும் இனம் காணுதல் அட்டுரு என்ன கரும். கடன்பட்டோர் பெற வேண்டியது அதான் உங்களுக்கு மறைமுகமா சொல்லப்படுது. கடன் கொடுத்தோர் செலுத்த வேண்டியது. எனவே கடன்பட்டோர் நடைமுறை சொத்தாகவும் கடன் கொடுத்தோர நடைமுறை பொறுப்பாகவும் காட்டுது. அப்ப அட்டுருன்னு அந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் வரும். செலுத்த வேண்டியது பெற வேண்டியது, முற்பணமாக பெற்றது முற்பணமாக செலுத்தியது, கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர். இதோட சேர்த்து ஒண்ணு மேலதிகமா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விற்பனை உத்தரவாத செலவு அல்லது எந்த ஒரு செலவுகளா இருந்தாலும் அந்த செலவுகளை ஒரு நடைமுறை பொறுப்பா காட்டுதல் அப்படி உங்களுக்கு தந்தா விற்பனை உத்தரவாதத்தினை நடைமுறை பொறுப்பாக காட்டுதல் அல்லது ஊழியர் இழப்பீட்டினை ஒரு ஏற்பாடா நடைமுறை பொறுப்பா காட்டுதல், இப்படி பொறுப்பா காட்டுதல்னு தந்தா கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் அட்டுரை என்னக்கருக்கோ வரும். அப்ப இந்த மூன்று விடயங்களை வச்சுதான் அட்டுரை என்னக்கரோ ஆன்சர் பண்ணணும். எனவே டிரெக்டா சொல்லப்படி கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் இனங்காண்பதற்கான அடிப்படை அட்டுரை என்னக்கரோ ஆன்சர் நம்பர் முதலாவது போட்டுக்கோங்க. ஓகே, நாங்க முதல் மூன்று வினாக்களை இலகுவா செஞ்சிட்டோம். அப்ப முதல் மூன்று கேள்விக்கு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். 3 மார்க்ஸ் நாங்க எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி மைண்ட்ல போட்டுக்கொள்ளணும். அதுதான் பேப்பர் கிளாஸ் செய்வது. சரியா? அப்ப முதல் மூன்று கேள்வி ஓகே. நான் பேப்பர்ல முதல் 3 கேள்வியை குயிக்கா செய்வேன். 3 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுவேன். சரியா? அடுத்த வினாக்கு போவோம். 4வது வினாவை பாருங்க. கணக்கீட்டு சமன்பாடு தொடர்ச்சியா பாக்குற விஷயம். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டு கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யணும். சரியா? போன பேப்பர்லயும் தெளிவா சொல்லி தந்தேன். அதை எப்படி முறைகள்ல வரும். அப்ப உங்களுக்கு இறுதி டேட்டா போட்டு இறுதி விலை ஒன்று தந்தா எல்லா கொடுக்கல் வாங்கலையும் பதிவு செய்யணும். அல்லது ஆனாவனா ஏபிசிடி தரப்பட்டு இந்த கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யுங்க, டேட்ல தந்தா அதை மட்டும் பதிவு செய்யணும். அப்படி இல்லையா வாடிக்கையாளர் குறிப்பிட்டு இதை மட்டும் பதிவு செய்யுங்கன்னா வாடிக்கையாளரோட தொடர்பான கொடுக்கல் வாங்கலை மாத்திரம் பதிவு செய்தல் வேண்டும். இப்ப 4வது பாருங்க, இறுதியில பாருங்க, பின்வரும் கணக்கீட்டு சமன்பாடுகளில் எது இக்கொடுக்கல் வாங்கலின் தேறிய விளைவினை காட்டுகின்றது? நிதி கூற்றுக்கள் மாதாந்தம் தயாரிக்கப்படுகின்றன என கருது. அப்ப தெளிவா விளைவிக்கோங்க. இதுல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறான், நிதி கூற்றுக்கள் மந்த்லி மாதாந்தம் தான் தயாரிக்கப்படுமா. அப்ப மாதாந்த கணக்கு. அப்ப ஆண்டுக்குரிய வட்டியோ ஆண்டுக்குரிய பெருமான தேவோ தந்தா மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி போடணும். அதுக்குதான் அந்த வசனம் தந்திக்கிறான். எனவே கணக்கீட்டு சமன்பாடு போட்டுக்கோங்க. சொத்து சமன் பொறுப்பு சா உரிமை. உங்களுக்கு பொதுவா கணக்கீட்டு சமன்பாடு இந்த வடிவத்துலதான் பேப்பர்ல வரும். சொத்து சமன் பொறுப்பு சா உரிமை யாரை நீங்க படிக்கிற சொத்து சமன் உரிமை சா பொறுப்புன்னு வராது, மாத்தி தான் தருவாங்க. சரியா? ஓகே, இப்ப கொடுக்கல் வாங்கல பார்ப்போம். ரீகன் என்பவர் தனது வியாபாரத்தினால் பெறப்பட்ட கடனுக்காக மாதாந்த தவணை கொடுப்பனவாக 1 லட்சத்தை தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தினார். தவணை கொடுப்பனவுக்குள் உள்ளடங்கியுள்ள வட்டி 25,000. இதே கொடுக்கல் வாங்கல் இதே விஷயம் உங்களுக்கு டேம் பேப்பர்ல சொல்லித்தாங்க. சரியா? தவணை கட்டணம் வட்டியோட உள்ளடக்கி செலுத்தும் போது உரிமையாளர் செலுத்தினா எப்படி வரும், நிறுவனம் செலுத்தினா எப்படி வரும்? திருப்பி ஒருக்கா ரெண்டையும் சொல்லித்தார். வட்டியுடன்
தவணை கட்டண கொடுப்பனவு. இதுல பாருங்க, நாங்க படிச்ச விஷயம் வருதா புதுசா வருதான்னு எல்லாம் சொல்லி தந்தது. இதே விஷயம் நான் சொல்லி தந்தேன். வட்டியுடன் தவணை கட்டண கொடுப்பனவு உரிமையாளர் செலுத்தினா எப்படி, நிறுவனம் செலுத்தினா எப்படி, அதே கேள்விதான் பேப்பருக்கு வந்தீங்க. இதுல பாருங்க, முதலாவது இதுல மொத்தம் 1,00,000 தானே. அப்ப 1,00,000 காசு போகும். அடுத்தது பாருங்க, இதுல வட்டி பாருங்க 25,000. அப்ப 75,000 தவணை கட்டணம். அப்ப 25,000 வட்டி. இதை நாங்க 2 முறையிலையும் பதிவு செய்வோம். உங்களுக்கு ஒரு முறை தான் கேட்கப்பட்டீங்க, நான் 2 முறைகளையும் சொல்லித்தரேன். முதலாவது, இந்த கொடுக்கல் வாங்கல நிறுவனம் செலுத்தினா எப்படி வரும்? நார்மலா எல்லாருக்கும் தெரியும், வட்டியுடன் தவணை பணம் செலுத்தும் போது நிறுவனம் செலுத்தினா சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை மூன்றும் குறைவடையும். ஏன்டா காசுன்னு சொல்றது சொத்து போகும் குறைவடையும், வட்டின்னு சொல்றது செலவு உரிமையாண்மை குறைவடையும், தவணை கட்டம்டா பொறுப்பு குறைவடையும். எனவே மூன்றையும் குறைக்கணும். எனவே காசு போகுதா, சொத்துல குறைங்க 1,00,000. வட்டி போகுதா, செலவு உரிமையில குறைஞ்சு 25,000. தவணை கட்டணம் பொறுப்பு குறைங்க 75,000. இது நார்மலா எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி உரிமையாளர் செலுத்தினா எப்படி, இதுவும் சொல்லி தந்தேன். இப்ப அதே விஷயம் தான் பாருங்க, உரிமையாளர் ஒரு நிறுவனத்திட செலவை மேற்கொண்டா என்ன அதுக்கு பெயர்? மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனமா காட்டணும். இவ்வளவுதான் விஷயம். உரிமையாளர் ஒரு நிறுவனத்திட செலவை அவர் சொந்த பணத்துல செலுத்தினா மேலதிக மூலதனம். எனவே முதலாவது, இந்த 1,00,000 காசு அவர் செலுத்துறாரு, உரிமையாளர் மேலதிக மூலதனமா செலுத்துறாரு. எனவே மேலதிக மூலதனமா கருதி உரிமையில கூட்டுங்க 1,00,000. இரண்டாவது, வட்டி செலுத்தப்படுது. வட்டின்னு சொல்றது ஒரு செலவீனம், உரிமையில குறைங்க -25. முதலாவது, காசு செலுத்துறாரு சொந்த பணத்துல தானே, மேலதிக மூலதன உரிமையை கூட்டுங்க, வட்டி செலவீனம் உரிமையை குறைங்க. அடுத்தது பாருங்க, தவணை கட்டணம் செலுத்துறாரு, பொறுப்பு குறைங்க. தேதிய தாக்கம் பாருங்க, 75 மைனஸ் 100ல 25 போனா 75 பிளஸ். எனவே பிளஸும் மைனஸும் தாக்கம் 0வா போகும். சரிதானே? 2 விஷயம் பார்த்தாச்சு, பேப்பர்ல வரும், நோட் பண்ணிக்கோங்க. வட்டியுடன் தவணை கட்டணம் செலுத்தும் போது நிறுவனம் செலுத்தினா மூன்றும் குறைவடையும். காசு போறதால சொத்து குறையுது, தவணை கட்டணம் போறதால பொறுப்பு குறையுது, வட்டி செலவீனம் உரிமை குறைவடையும். இதே உரிமையாளர் செலுத்தினா காசு அவர் சொந்த பணத்துல செலுத்துறாரு, எனவே மேலதிக மூலதனம் உரிமையை கூட்டுங்க, வட்டி போகுது உரிமையை குறைங்க, தவணை கட்டணம் பொறுப்பை குறைங்க. சீராக்குனா -75 பிளஸ் 75, எனவே தாக்கம் 0. எனவே ஆன்சர் நம்பர் போட்டுக்கோங்க, முதலாவது. அடுத்த கேள்வி போவோம். பொதுவா இந்த கிளாஸ்ல டவுட் வராது, நார்மலா நான் எல்லா விஷயமும் சொல்லி தருவேன். உங்களுக்கு டவுட் சந்தேகம் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு கேள்வி முடிய கிளியர்னா கட்டாயம் எல்லாம் போட்டு வாங்க. சரியா? அடுத்த வினாக்கு போவோம். 5ஆம், 6ஆம், 7ஆம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துங்க. அப்ப கீழே ஒரு தகவல் தரப்பட்டிக்கு, பந்தி ஒன்று தரப்பட்டி. அதை வச்சுதான் நாங்க 5 தொடக்கம் 7 வரையான வினாக்கள், அந்த 3 வினாக்களையும் செய்யணும். 5வது கேள்வியை பாருங்க. தேர்ச்சி 4 மூலேடுகள் இருந்து கேட்கப்பட்ட வினா, மூலாவணம் மூலேடுகள் தொடர்பான கேள்வி. நார்மலா ஒரு வருஷம் வாரது, இலகுவான முறையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப தேர்ச்சி 4ல நீங்க படிச்ச விஷயம், அந்த மூலேடு மூல ஆவண சார். சரியா?
மூலாவணம் மூலேடுகள் தொடர்பான சார்ட் தான் எனது தேர்ச்சி நாள்ல படிச்சுப்பீங்க. காசு கமா காசோலை பெறுவனவு பற்றுச்சீட்டு, காசு பெறுவனவு நாளேடு, காசு கமா காசோலை கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது கொடுப்பனவு உறுதிச்சீட்டு, காசு கொடுப்பனவு நாளேடு, உட்திரும்பல் நாளேடு, வெளித்திரும்பல் நாளேடு. உட்திரும்பலுக்கு செலவுத்தாள், வெளித்திரும்பலுக்கு வரவுத்தாள். சிறு செலவுகள் சிறு சிறு கொடுப்பனவு நாளேடு, சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. இருப்புக்கள் கடனுக்கு விற்பனை, விற்பனை பட்டியல் அல்லது பட்டியல், விற்பனை நாளேடு. இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், கொள்வனவு நாளேடு. இது எல்லாத்தையும் விசேட மூலேடுகள்னு சொல்லுவோம். இதெல்லாம் பதிவு செய்யப்படாத அனைத்து கொடுக்கல் வாங்கலும் பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். இதை வச்சுதான் நாங்க செய்யறோம். இப்ப 5வது கேள்வி, குமரன் வியாபாரத்தில் இக்கொடுக்கல் வாங்கலை பதிவதற்கு பயன்படுத்திய மூலாவணம். அப்போ ஒரு பேப்பர்லயும் சொல்லி தாரது, ஒரு மூலாவணம் முதலீடு வந்தா அதை நாங்க பிரதானமா பார்க்க வேண்டிய விஷயம், அந்த நிறுவனம் என்னத்தை விற்பனை செய்து, அதை என்னதுக்கு பாக்குறோம், நிறுவனத்துல இருப்பை கண்டுபிடிக்கும். அப்பதான் அது இருப்பு விற்பனையா அல்லது சொத்து விற்பனையான்னு பாக்குறது. 2வது, அது உரிமையாளர் ரேட்ல பதிவு செய்யப்படுதா அல்லது வாடிக்கையாளர் ரேட்ல பதிவு செய்தான்னு பார்க்கணும். உரிமையாளர் ரேட்டா இருந்தால் நேரா பாசிட்டிவா பதிவு செய்யணும், கொடுக்கல் வாங்கலுக்கு டிரெக்டா மூலம். அல்லது வாடிக்கையாளர் ரேட்ல பதிவு செய்யப்பட்டா எதிரா பதிவு செய்யணும், கொடுக்கல் வாங்கலுக்கு எதிரா பார்க்கணும். ஒரு பற்றுச்சீட்டுன்னு வந்தா கைச்சாத்துன்னு கொடுக்கணும், வரவுத்தாள்னு வந்தா செலவுத்தாள்னு கொடுக்கணும். இப்ப மேல பாருங்க, குமரன் என்பவர் 1,00,000 பட்டியல் விலை கொண்ட பொருட்களை 10% வியாபார கழிவினை அனுமதித்ததன் பின்னர் அழகன் என்பவருக்கு 10/3/2017 கடனுக்கு விற்பனை செய்தார். இதுல நமக்கு தேவையான விஷயம் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம். அதுல வியாபார கழிவா, யாருக்கா, டேட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கொடுக்கல் வாங்கல மட்டும் பாருங்க. எனவே முதலாவது இருப்புக்கள் கடன் விற்பனை. எனவே போட்டுக்கோங்க பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். இரண்டாவது தொடர்ச்சியா பாருங்க, இப்பொருட்களின் கிரயமானது ரூபா 60,000 இருந்தது. ரூபா 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருட்கள் கிரயம் 20,000 ஆனவை அழகனால் திருப்பி அனுப்பப்பட்டன. அழகன்று சொல்றது யாரு, வாடிக்கையாளர். முதலாவது வாடிக்கையாளருக்கு தான் விற்கிறோம், திருப்பி அதே பொருள் திருப்பி வருது. எனவே போட்டுக்கோங்க உட்திரும்பல். எனவே மூல ஆவணம் செலவுத்தான். அடுத்த இறுதியா பாருங்க, அழகன் தான் செலுத்த வேண்டிய மீதியினை 31/3/2017 5 வீத காசு கழிவினை பெற்றதன் பின்னர் கொடுத்து தீர்த்துள்ளார். அழகன்னு சொல்றது தம்பி வாடிக்கையாளர். வசனம் வந்து இப்படிதான் தருவோம், வாடிக்கையாளர் அவரு கொடுக்கிறான்னு சொன்னா நமக்கு காசு கிடைக்குது. தெளிவா விலையும் கொள்ளணும். கொடுக்கிறாருன்னு சொல்லி காசு கொடுக்கணும்னால இருந்து போறது இல்ல. நிறைய பேர் பிளவு விடுவீங்க. வாடிக்கையாளர் கொடுக்கிறாருன்னு தரப்பட்டா அவர் நமக்கு தான் தருவாரு. இப்ப நாங்க எப்படி எடுக்கணும், காசு கிடைக்குதுன்னு எடுக்கணும். கொடுக்கிறான்னு தரேன்னு சொல்லி கொடுப்பனவுனால இருந்து போறது இல்ல, நமக்கு காசு கிடைக்குது. எனவே போட்டுக்கோங்க பெற்ற காசு. எனவே பற்றுச்சு. எனவே இந்த ஒழுங்கு வரிசையில ஆன்சர் அமையணும். பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல், செலவுத்தாள், பற்றுச்சீட்டு. எத்தனாவது ஆன்சர் பாருங்க, போட்டுக்கோங்க 2வது. முதல் 5 வினாக்கள் முடியுது. கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த கேள்வி போவோம். அடுத்த வினாவை பாருங்க, மேற்படி கொடுக்கல் வாங்கல் காரணமாக குமரன் வியாபாரத்தில் முடிவடைந்த ஆண்டுக்கான லாபத்தில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு. உங்களுக்கு லாபம் உங்களுக்கு கேட்கப்பட்டால் லாபத்துல அதிகரிப்பு குறைந்தா சிம்பிளானது. தொடர்ச்சியா பாக்குறது, லாபம் முதலாவது கேட்டா போட்டுக்கோங்க லாபம். லாபத்துல தாக்கம் செலுத்தக்கூடியது 2 விஷயம்.
வருமானங்களும் செலவுகளும். அப்போ வருமானங்களை கூட்டுவோம், செலவுகளை கழிப்போம், இறுதியில பிளஸ்ல வந்தா அதிகரிப்போம், மைனஸ்ல வந்தா குறையும். இவ்வளவுதான் விஷயம். லாபத்துல அதிகரிப்பு குறையுண்டா இதை மட்டும்தான் பார்க்கணும். வருமானம் செலவு மட்டும்தான் லாபத்துல தாக்கம் செலுத்தும். ஒரு வருமானம் வந்தா பிளஸ், செலவு வந்தா மைனஸ், இறுதியில பிளஸ்னா அதிகரிப்பு, மைனஸ்னா குறையும். இன்னொரு முறையில சொல்லி தந்துக்கிறேன். மேலதிகமா வருமானம் ஒண்ணு பதிவு செய்யப்பட்டா அதை இல்லாமக்க மைனஸ் பண்ணணும், மேலதிகமா செலவுன்னு பதிவு செய்யப்பட்டா இல்லாமக்க கூட்டணும். சரிதானே? நார்மலா வருமானம் செலவுண்டா வருமானத்தை கூட்டுங்க, செலவுல கழிங்க. ஒரு வலுவொன்னு இடம்பெறுது, மேலதிகமா வருமானமா கூட்டிட்டானா அது இல்லாம கழிச்சு விடுங்க, மேலதிகமா செலவு கூட்டிட்டானா இது இல்லாமக்க கூட்டி விடுங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு வருவோம். அப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயத்துல வருமானம் செலவு மட்டும் பிரிச்சு எடுத்து அதை பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதியில பிளஸ்ல வந்து அதிகரிப்பும், மைனஸ்ல வந்தா குறையும். இப்ப சொல்லப்பட்ட விஷயத்த தனித்தனியா பிரிச்சு எடுப்போம். முதலாவது பாருங்க, குமரன் என்பவர் 1,00,000 பட்டியல் விலை கொண்ட பொருட்களை 10% வியாபார கழிவினை அனுமதித்த பின்னர் அழகன் என்பவருக்கு 10/3/2017 விற்பனை செய்தார். இப்பொருட்களின் கிரயம் 60,000 காணப்பட்டது. ஓகே, அப்ப முதலாவது பார்ப்போம். முதலாவது பாருங்க, பட்டியல் விலையிலிருந்து வியாபார கழிவை கழிக்கணும். 1,00,000 பட்டியல் விலை சொல்லி தந்துகிறேன். எப்பொழுதும் வியாபார கழிவானது பட்டியல் விலையில கழிக்கப்படும். காசு கழிவு மாத்திரம் கணக்குகளில் பதிவு செய்யப்படும். கொடுத்த கழிவாக இருந்தால் செலவாகவும், பெற்ற கழிவாக இருந்தால் வருமானமாகவும் காட்டணும். அப்ப வியாபார கழிவுண்டா பட்டியல் விலை மட்டும் கழிக்கணும். எனவே முதலாவது 1,00,000க்கு 10% பாருங்க, 10,000 அதை மைனஸ் பண்ணுங்க, 90,000 தேறிய பெறுமதி. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த 90,000 பெறுமதியான பொருட்கள் விற்கப்பட்டி இதுல கிரயம் பாருங்க, கீழே தந்துக்கிறான் 60,000. அப்ப கிரயம் பாருங்க 60,000, விற்பனை விலை 90,000. ஒப்பிட்டு பாருங்க 30,000 மொத்த இலாபம். முதலாவது கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்துல 1,00,000 பட்டியல் விலை 1,00,000, வியாபார கழிவு 10%, 10,000 கழிவு 90,000, அந்த 90,000 விற்கப்பட்டிக்கு 60,000 கிரயமா, எனவே மொத்த லாபம் 30. எனவே லாபம் அல்லது வருமானம் என்ன செய்யும், 30 கூட்டப்படும். எனவே முதலாவது கூட்டுங்க, மொத்த லாபம் 30. அடுத்தே பாருங்க தொடர்ச்சியா, ரூபா 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருட்கள் கிரயம் 20,000 உட்திருப்பப்பட்டன. டிரெக்டா தந்துக்கிறான், கிரயமும் தந்துக்கிறான், விற்பனை விலையும் தந்துக்கிறான், உட்திரும்பல்ற. இது முதலாவது விற்பனைக்கான கொடுக்கல் வாங்கல். அடுத்து உட்திரும்பலுக்கு வாங்க. இந்த உட்திரும்பல்ல கட்டாயம் கிரயம் தேவை, விற்பனை விலை தேவை. உங்களுக்கு தரப்படலாட்டி கண்டுபிடிச்சு செய்யணும்னு சொல்லிக்கிறேன். ஆனா இந்த பேப்பர்ல டிரெக்டா தந்துக்கிறான், கூட வேலை இல்லை. எனவே கிரயத்தை பாருங்க 20, விற்பனை விலையை பாருங்க 30. இது உட்திரும்ப பட்டி. கிரயம் 20, விற்பனை விலை 30. எனவே உட்திருப்பப்பட்டால் நட்டம் ஒண்ணு உருவாகும், 10,000. விற்பனை செய்யும் போது லாபம் தான், உட்திரும்பும் போது அது லாபம் குறைபடியும், நட்டமா போகும். எனவே லாபத்தை கூட்டினா நட்டத்தை மைனஸ் பண்ணணும். எனவே போடுங்க மொத்த நட்டம் 10 மைனஸ் பண்ணுங்க. அடுத்து இறுதியா பாருங்க, அழகன் தான் செலுத்த வேண்டிய மீதியினை 31/3/2017 5 வீத காசு கழிவை பெற்ற பின்னர் கொடுத்து தீர்த்துள்ளார். அப்ப காசு கிடைக்குது. அப்ப எவ்வளவு அவரு கொடுக்கணும்னு முதலாவது பார்க்கணும். தம்பி விற்பனை விலை 90, அதுல 30,000 விற்பனை விலை திருப்பி உட்திருப்பிட்டாருண்டா பேலன்ஸ் ஆகிறது எவ்வளவு, 90ல 30 போனா பேலன்ஸ் ஆகிறது 60. இந்த 60 தான் கடன் பட்டோரிடம் இருந்து பெற வேண்டிய தொகை. அப்ப இந்த 60,000 கடன் பட்டோரில் பெற வேண்டிய தொகை. இதுல கழிவு பாருங்க, கடன் பட்டோர்னா கொடுத்த கழிவு வரும். கடன் பட்டோர்னா என்ன, கொடுத்த கழிவு. இந்த கொடுத்த கழிவு எத்தனை வீதம்னு பாருங்க, பேப்பர்ல சொல்லப்பட்டிக்கு 5 வீதம். எனவே 100 தான் 60,000 5 வீதம் கண்டுபிடிங்க கொடுத்த கழிவு. எனவே கொடுத்த கழிவுடைய பெறுமதி 3,000. சரியா? எனவே 3,000. இப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் கொடுத்த கழிவு மட்டும்தான். ஏன்னா கொடுத்த கழிவு என்ன, ஒரு செலவீனம். செலவுகள் லாபத்துல தாக்கம் செலுத்தும்.
நான் சொல்லியிருந்தேன் செலவை மைனஸ் பண்ணணும். எனவே கொடுத்த கழிவுண்டு 3000 மைனஸ் பண்ணுங்க. சிம்பிளான விஷயம், வேற ஒன்றும் பார்க்க தேவை. இப்ப என்ன செய்யணும்? இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். சரியா? இப்ப கூட்டி எடுங்க. 30 அடுத்தது 10 மைனஸ் 3 மைனஸ், எனவே 17,000 பிளஸ் 17,000 பிளஸ்னா லாபம் அதிகரிப்பு ரூபா 17,000. ஆன்சர் நம்பர் பாருங்க, மூன்றாவது. நாங்க பொறுமையா எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா படிச்சுட்டு போவோம். பொறுமையா இருந்து 2 மணி நேரம் கிளாஸ்னா ஃபுல்லா இருந்து படிச்சுக்கோங்க. ஃபுல்லா ரிவிஷன், ஒவ்வொரு கிளாஸும் அக்கௌண்ட்ஸ்ல பார்ட் 1ல ஹோப்பா போவீங்க. சரியா? ஓகே, இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். சரி, ஓகே, பாருங்க. அடுத்த கேள்வி போவோம். 7வது வினா, அறவிட முடியா ஐயக்கடன் செலவு. முக்கியமான ஒரு விஷயம். இதுல அறவிட முடியா ஐயக்கடன் செலவு தொடர்பா நாங்க அறவிட முடியா ஐயக்கடன் கணக்கு போடணும். பொதுவா இது சில இடங்கள்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரியா? சில இடங்கள். அப்ப நீங்க படிச்சு கொள்ளலாம், தெரியாம இருக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லி தந்தது, அறவிட முடியா ஐயக்கடன் கணக்கு தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். கேட்கப்பட்ட கேள்வி, அறவிட முடியா ஐயக்கடன் செலவு மற்றும் கொண்டு செல் மீது சமன்பாடுகளை போடுவோம். சார் 7வது क्वेश्चन ஃபெயில். ஓகே, பாருங்க. அறவிட முடியா ஐயக்கடன் செலவு போட்டுக்கோங்க. முதலாவது, அறவிட முடியா ஐயக்கடன் கணக்கு. இரண்டாவது, கடன் பட்டோர் கொண்டு செல் மீது. இதுல 2 விஷயம் இருக்கு. கடன் பட்டோரோட தொடர்பான 2 சமன்பாடுகள், இரண்டையும் சொல்லித்தாரேன். முதலாவது, இறுதி கடன் பட்டோர் மீது. இறுதி கடன் பட்டோர் மீதுதான் கடன் பட்டோர்ல இருந்து அறவிட முடியா கடனை கழிக்கணும். கடன் பட்டோர்ல இருந்து அறவிட முடியா கடனை கழிச்சா இறுதி கடன் பட்டோர் மீது வரும். இரண்டாவது, இறுதி கடன் பட்டோர்ல இருந்து மைனஸ் ஐயக்கடன் ஒதுக்கீடு. ஐயக்கடன் ஏற்பாட கழிச்சு வாரது கடன் பட்டோர் கொண்டு செல் மீது. ஓகேயா? நார்மலா கடன் பட்டோர்ல அறவிட முடியா கடனை கழிச்சு வாரது என்ன? இறுதி கடன் பட்டோர் மீது. சரியா? இறுதி கடன் பட்டோர்ல இருந்து ஐயக்கடன் ஒதுக்கீடு அல்லது ஏற்பாட கழிச்சு வாரது கடன் பட்டோர் கொண்டு செல் மீது. இந்த ரெண்டையும் வச்சுதான் கேள்வி வரும். 2 சமன்பாடு ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அறவிட முடியா ஐயக்கடன் கணக்குன்னு சொல்றது, அறவிட முடியா கடன், ஐயக்கடன், மீள பெற்ற அறவிட முடியா கடன். எப்படி? அறவிட முடியா கடன், ஐயக்கடன்,
மீள பெற்ற அறவிட முடியா கடன். இது எல்லாத்தையும் நாங்க ஒரே கணக்குல காட்டினா அது அறவிட முடியா ஐயக்கடன் கணக்குன்னு சொல்லுவோம். எனவே ஃபார்மட்டை போட்டுக்கோங்க. முதலாவது ஆரம்ப மீதி ஐயக்கடன் ஒதுக்கீடு மீதி, இரண்டாவது மீதி வந்தது, மீதி சென்றது. அடுத்தது அறவிட முடியா கடனை பதிவளிக்கணும். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் செலவு. எனவே வரவுல கடன்பட்டோர்னு போடுங்க. என்னது அறவிட முடியா கடனை போடுங்க. அடுத்தது பாருங்க, செலவுல வருமான கூற்றுக்கும் மாற்றுகிறது. சரி, ஓகே. 8வது வினா சரியா? ஃபார்மட்டை பாருங்க. ஆரம்பத்துல ஐயக்கடன் ஒதுக்கீடு ஆரம்ப மீதி, மீதி வந்து மீசன்றது. அடுத்து அறவிட முடியா கடனை பதிவளிக்கிறது. அறவிட முடியா கடன் வரவு கடன்பட்டோர் செலவு. அறவிட முடியா கடன்ல கடன்பட்டோர்னு போடணும். அடுத்து செலவுல வருமான கூட்டுக்கு மாற்றுறதுன்னா அறவிட முடியா ஐயக்கடன் செலவு. இதைத்தான் கண்டுபிடிக்கணும். மீளப்பட்ட அறவிட முடியா கடன் இதுல பதிவு செய்யப்படும். சரியா? அதுவும் போட்டுக்கொள்ளலாம். இப்ப நாங்க வினாக்கு வருவோம். இதுல பாருங்க, கடன்பட்டோர் மீதிகள் தரப்பட்டிக்கு ஐயக்கடன் ஒதுக்கீடு தரப்பட்டிக்கு இறுதியில அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்ட பெருமை தரப்பட்டி. சிம்பிளான கேள்வி. வியாபார வருமதி ஆரம்பம் இறுதி தரப்படி 2012 ஆரம்பம் இறுதினா இறுதி. அப்ப இதுல ஏற்கனவே சொல்லிக்கின்றேன். இதுல பாருங்க, கடன்பட்டோர் இறுதி மீதினா அவன் தந்துட்டான் 1200. அப்ப இறுதி கடன்பட்டோர் இறுதி கடன்பட்டோர் 1200 போடணும். இதுல போயிட்டு அறவிட முடியாதெல்லாம் கழிக்க எடுக்கிறது இல்ல. தெளிவா விலையை கொள்ளணும். கடன்பட்டோர் கணக்கு செஞ்சு அதுல இறுதி மீதியா 1200 வருதா, அதை டிரெக்டா பேப்பர்ல தந்துட்டான். எனவே அதைத்தான் போடணும் 1200. ஓகே. இப்ப இதுல அடுத்தது ஐயக்கடன் ஒதுக்கீடு ஆரம்ப இறுதி மீதி தரப்படி அதை பதிவு செய்யுங்க. ஆரம்பத்துல 100, இறுதியில 120, 120. அடுத்தது கீழே பாருங்க தரப்பட்டிக்கு மேலும் 31/3/2017 முடிவடைந்த வருடத்தில் அறவிட முடியா கடனாக 60,000 பதிவளிக்க தீர்மானிக்கப்பட்டது. எனவே அறவிட முடியா கடனை போடுங்க 60. இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர். இப்ப கூட்டி எடுங்க பாப்போம். 60, 120, 180 டபுள்ல போடணும். 100 போனா வருமான கூட்டுக்கு மாற்ற வேண்டியது 80. அதான் அறவிட முடியா ஐயக்கடன் செலவு 80. அடுத்தது பெரிய கடன்பட்டோர் அல்லது கடன்பட்டோர் கொண்டு செல் மீதிண்டா என்ன? இறுதி கடன்பட்டோர்ல ஐயக்கடன் ஒதுக்கீடு, இறுதி ஐயக்கடன் ஒதுக்கீட கழிக்கணும். எனவே ஐயக்கடன் ஒதுக்கீடு அவன் தந்துட்டான். தந்ததை அப்படி போட்டு சமன்பாட்டுல கழிக்கிறது தான். எனவே 1200 தந்திக்கிறான். ஐயக்கடன் ஒதுக்கீடு 120 தந்திக்கிறான். எனவே கடன்பட்டோர் கொண்டு செல் மீதி போடுங்க 1080. எனவே முதலாவதுக்கு ஆன்சர் 80,000, இரண்டாவதுக்கு ஆன்சர் 1080. எனவே பேப்பர்ல பாருங்க 80, 1080 மூன்றாவது ஆன்சர். இது உங்களுக்கு தேர்ச்சி 6ல அறவிட முடியா ஐயக்கடன் அந்த சீராக்கத்துல வாருது. இதை தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, திருப்பி சொல்றீங்க. திருப்பி பாருங்க. அறவிட முடியா ஐயக்கடன் செலவு கேட்டாம அறவிட முடியா ஐயக்கடன் கணக்கு போடணும். அந்த அறவிட முடியா ஐயக்கடன் கணக்குன்னு சொல்றது கடன்பட்டோரோட தொடர்பான அறவிட முடியா கடன், ஐயக்கடன், மீளப்பெற்ற அறவிட முடியா கடன். அது எல்லாத்தையும் ஒரே கணக்குல காட்டினா அது அறவிட முடியா ஐயக்கடன் கணக்கு. எனவே ஐயக்கடன் ஆரம்ப மீதி செலவுல போடணும். இறுதி மீதி, மீதி வந்தது மீசறது போடணும். அடுத்து அறவிட முடியா கடனை போடணும். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் செலவு. எனவே வரவுல கடன்பட்டோர்னு அதை போடணும். சரியா? அடுத்து மீளப்பெற்ற அறவிட முடியா கடன். மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் எங்கிட்டு வரும்? அறவிட முடியா கடன் இங்க வருதுன்னா மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் எங்கிட்டு வரும்? செலவு பக்கம் வரும். அதுல மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் வரும். இந்த கணக்குல எல்லாம் நல்லா போட இல்லை. சரியா? அடுத்தது எல்லாத்தையும் சீராக்குனா செலவுல வருமான கூட்டுக்கு மாற்றி எழுத வரும். அறவிட முடியா ஐயக்கடன் செலவு. அப்ப இந்த கணக்கை வச்சுதான் செய்யணும். ஃபார்மட்டா போட்டோம். அடுத்து கடன்பட்டோர் தொடர்பா 2 சமன்பாடிக்கு இறுதி கடன்பட்டோர் மீதி, கடன்பட்டோர் கொண்டு செல் மீதி அல்லது தேரிய மீதி. இறுதி கடன்பட்டோர் மீதுனா கடன்பட்டோர்ல அறவிட முடியா கடனை கழிச்சு வாரது. அதாவது கடன்பட்டோர் டி ஃபார்மட்ல இறுதியா வாரது.
அடுத்து தேறிய மீதி கொண்டு செல் மீதிண்டா இறுதி கடன்பட்டோர்ல இருந்து இறுதி ஐயக்கடன் ஒதுக்கீட கழிக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப சமன்பாட்டுல கணக்குல பிரதியீடு செய்யணும். ஆரம்பத்துல கடன்பட்டோர் ஆரம்ப மீதி இறுதி மீதி தந்திக்கான். இறுதி மீதி அப்படி போடுங்க 1200. அடுத்தது பாருங்க ஐயக்கடன் ஒதுக்கீடு ஆரம்ப இறுதி தந்திக்கான் 100 120. எனவே மேல 100 போடுங்க, கீழே 120 போடுங்க. அடுத்து கீழே மேலதி தவளா தந்திக்கான் 60,000 மறுவிட முடியாக்கனா பதிவளிக்கும். எனவே வரவுல போடுங்க 60. இப்ப கூட்டி எடுங்க 60 120 180. அதுல 100 போனா 80. 8வதுல முதலாவது ஆன்சர் 60 முடிய ஐயக்கடன் செலவு. அடுத்தது பாருங்க தேறிய கடன் பட்டோர்ல 1200 இறுதி மீதி போடுங்க. ஐயக்கடன் ஒதுக்கீடு அவனே தந்துகிறான். எனவே 1200ல 120 கழிச்சா 1080. எனவே 80 1080 மூன்றாவது ஆன்சர். அடுத்த வினாக்கு போவோம். 9 10 வங்கி இணக்க கூற்று தொடர்பான வினா. ஒன்பதாவது 10வது கேள்வி பார்ப்போம். வங்கி இணக்க கூற்று இலகுவான ஒரு பாடம், பொதுவா எக்ஸாமுக்கு வாருது. 9வது கேள்வியை பாருங்க. வியாபாரத்தின் 31/3/2017 காசு கணக்கின் சீராக்கிய மீதி வியாபாரத்தின் 2017 மார்ச் மாதத்துக்கான காசு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பின்வரும் கூற்றுகள் எது சரியானது. அப்ப சும்மா உங்களுக்கு சீராக்கிய மீதி அல்லது வங்கி கூற்று மீதின்னு கேட்டா டிரெக்டா செய்யலாம், சமன்பாடை போட்டு, அதாவது கணக்க போட்டு. கூற்று கேள்வி வந்தா அந்த கூற்று கேள்வியில சொல்லப்பட்ட விடயங்கள் சரியாண்டு கண்டுபிடிச்சுதான் ஆமா இல்லையாண்டு எடுக்கணும். சரியா? அப்ப கூற்று கேள்வி வந்தாலும் நாங்க செஞ்சு கண்டுபிடிக்கணும், கணக்கு கேள்வி வந்தாலும் செஞ்சு கண்டுபிடிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்பதாவது கேள்வி சீராக்கிய காசு மீதிண்டா சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி சீராக்கிய மீதி 2 கணக்கினூடாக செய்யணும். ஒண்ணு சீராக்கிய காசு கணக்கினூடாக அல்லது வங்கி இணக்க கூற்றினூடாக. அதாவது ஆரம்ப காசு மீதி தந்தால் சீராக்கிய காசு மீதி சீராக்கிய காசு கணக்கு பயன்படுத்தப்படும். அப்படி இல்லையா வங்கி கூற்று மீதி தந்தால் வங்கி இணக்க கூற்று பயன்படுத்தப்படும். இதை தெளிவாக நினைக்கும். உங்களுக்கு ஆரம்ப காசு மீதி தந்தா சீராக்கிய காசு கணக்கினூடா சீராக்கிய மீதி கண்டுபிடிக்கணும். அல்லது வங்கி கூற்று மீதி தந்தா வங்கி இணக்க கூற்றினூடாக கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல தரவுகளை பார்ப்போம். ஆரம்ப காசு மீதி தந்திக்கிறான், காசு பெறுவனோட மொத்தம், காசு கொடுப்பனவு மொத்தம், அடுத்து வங்கி கூற்றின் சுருக்கம். வங்கி கூற்று மீதி தந்திக்கிறான், வசூலிக்கப்பட்டது, செலுத்தப்பட்டது, நேரடியாக செலவழிக்கப்பட்டது, நிலையான கட்டளை கொடுப்பனவு. இப்ப 2 விஷயமும் தரப்பட்டது. சரியா? நமக்கு விருப்பமான மாதிரி போட்டு செய்யலாம். இப்ப நாங்க சீராக்கிய காசு கணக்கை வச்சு செய்வோம். ஒரு மெத்தட் போகுது நமக்கு. அப்ப சீராக்கிய காசு கணக்குல முதலாவது ஆரம்ப காசு மீதியை போடுங்க 100. இதுல என்ன கொடுக்கல் வாங்கல் வரும்? சீராக்கிய காசு மீதில எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒருக்கா சொல்லிக் கொள்றேன். ஆரம்பத்துல மீதி வரும், செலவுல மீதி வரும். அடுத்தது காசு பெறுவனவு பதிவு செய்வோம், காசு கொடுப்பனவு பதிவு செய்வோம். அதாவது இந்த காசு பெறுவனவு கொடுப்பனவும் டிரெக்டா சீராக்கியதோட பதிவு செய்யணும், அதுவும் வரும். சரியா? அடுத்தது பாருங்க, நிலையான கட்டளை பெறுவனவு கொடுத்து மறுக்கப்பட்ட காசு. இங்கிட்டு பாருங்க, நிலையான கட்டளை கொடுப்பனவு வசூலிக்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. அதாவது கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, இரண்டாவது வழங்கி மறுக்கப்பட்ட காசோலை. வசூலிக்கப்பட்ட காசோலையில கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வழங்கி மறுக்கப்பட்ட காசோலை, 2 வரும். கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை வரவுல போடுவோம். அடுத்தது வசூலிச்சு மறுக்கப்பட்ட காசோலை செலவுல போடுவோம். சரியா? மறுக்கப்பட்ட காசோலை இவ்வளவுதான் சீராக்கியதுல வரும். அதாவது வைப்பில் இட்டு மறுக்கப்பட்ட காசோலை எல்லாம் ஒண்ணுதான். சரியா? வைப்பில் இருந்தா வசூலிக்கப்படுறது எல்லாம் ஒரே விஷயம் தான்.
வசூலிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட காசோலை. கொடுத்து மறுக்கப்பட்டது வசூலிக்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. இது செலவுல போடும். இதை சீராக்கி எடுத்தா சீராக்கிய காசு மீதி. இந்த காசு பெறுவனவு காசு கொடுப்பனவும் சீராக்கியதுல வராது. அதாவது நான் எந்த சந்தர்ப்பத்துல சொல்றேன்டா, நார்மலா ஆரம்ப மீதி ஒன்றும் பதியாம சீராக்கியதுல பதியணும்டா அதையும் சேர்த்து வரும். அப்படி இல்லாட்டி திருத்த முன் போட்டு நிலையான கட்டளை பெறுவனவு கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, நிலையான கட்டளை கொடுப்பனவு சரியா, அதோட கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலையும் வழங்கி மறுக்கப்பட்ட காசோலையும் வரும். ஓகே, பைப்பில் இட்டு மறுக்கப்பட்ட காசோலையும் வரும். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். ஆரம்பத்துல காசு மீதி 100 அப்படி போடும். அடுத்து 31/3/2017 காசு பெறுவனவு நாளேட்டின் மொத்தம் காசு கொடுப்பனவு நாளேட்டின் மொத்தம். அப்ப காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு தரப்பட்டிக்காது, அப்படி போடும். காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு. நாலு 4/2017 பெறப்பட்ட 2017 மார்ச்சுக்கான சுருக்கம். இதுல வங்கி கூட்டமை தரப்படி வசூலிக்கப்பட்ட காசோலை, செலுத்தப்பட்ட காசோலை, நேரடியாக செலவழிக்கப்பட்ட காசோலை, நிலையான கட்டளை கொடுப்பனவு தரப்படி. ஓகே, எனவே காசு பெறுவனவு கொடுப்பனவு போடுங்க. பெறுவனவுல கொடுக்க 1200, கொடுப்பனவு கொடுக்க 900. அடுத்தது உங்களுக்கு வங்கி கூட்டுமை தேவையில்லை, வசூலிக்கப்பட்டது தேவையில்லை, செலுத்தப்பட்டது தேவையில்லை. நேரடியாக வைக்கப்பட்ட நேரடி வைப்பு, நேரடி வைப்பு வரவுல வரும் சரியா. எனவே நேரடி வைப்பு போடுங்க 200. நேரடியாக வரவு வைக்கப்பட்ட வட்டி 200. வேற ஏதாவது சொல்லப்படியா? நிலையான கட்டளை கொடுக்கணும் 50, அதையும் போடுங்க. இப்ப எல்லாத்தையும் கூட்டி சீராக்குனா சீராக்கிய மீதி வரும். கூட்டி எடுங்க. 1500 டபல்ல 1500 செலவுல பாருங்க, கூட்டினா 950. எனவே மீதி வந்து மீசன்றது போடுங்க 550. எனவே கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் 550. 9வது ஆன்சர் 550. ஆன்சர் நம்ம போட்டுக்கோங்க 5வது. இது பேசிக் கேள்வி ஒன்று சரியா. இப்ப 10வது கேள்விக்கு வருவோம். 10வது கேள்வியை பாருங்க. கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டது சரியா பிழையா? சரியா இருந்தா ஓகே, பிழையா இருந்தா தெரிவு செய்ய தேவையில்லை. அப்ப இதுல கேட்கப்பட்டதை நோட் பண்ணுவோம். முதலாவது, காசு பெறுவனவுகளின் மொத்தம் 1400. இப்ப இது ஏற்கனவே நான் உங்களுக்கு 4ஆம் தவணை பேப்பர் 3ஆம் தவணை பேப்பர்ல சொல்லி தந்த விஷயம். இதுல கேட்டுக்கிறான், முதலாவது காசு பெறுவனவுகளின் மொத்தம். இரண்டாவது கேட்கப்பட்டிக்கு காசு கொடுப்பனவுகளின் மொத்தம். அடுத்தது மூன்றாவது வசூலிக்கப்படாத காசோலை, சமர்ப்பிக்கப்படாத காசோலை. ஓகே, தெளிவா சொல்லித்தாங்க. இதுல பாருங்க, காசு பெறுவனவு நாளேடு, காசு பெறுவனவு நாளேடு என்று சொல்றது வேற, காசு பெறுவனவுகளின் மொத்தம் சொல்றது வேற. தெளிவா விளையும். காசு பெறுவனவு நாளேடு என்று சொல்றது வேற, காசு பெறுவனவுகளின் மொத்தம்னு சொல்றது வேற. தெளிவா சொல்லித்தாங்க. காசு பெறுவனவு நாளேடுண்டா அந்த காசு பெறுவனவு நாளேட்டுல வரக்கூடிய டோட்டல், காசு பெறுவனவு நாளேட்டுல வரக்கூடிய டோட்டல். காசு பெறுவனவுகளின் மொத்தம்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காசு கணக்கு, அந்த காசு கணக்குல வரவுல வர எல்லாத்தையும் கூட்டி வர டோட்டல். காசு பெறுவனவு நாளேடுண்டா காசு பெறுவனவு நாளேட்டுல மட்டும் வாரது. காசு பெறுவனவு மொத்தம்டா அந்த பெறுவனவு நாளேட்டிட மீதி, அதாவது காசு கணக்குல வரவுல வர எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை.
அதாவது ஆரம்ப மீதி தவிர்ந்த பெருவனவு எல்லாத்துல கூட்டுத்தொகை. அதுதானே என்ன காசு பெருவனவுகளின் மொத்தம். அதே போல காசு கொடுப்பனவு நாளேடு காசு கொடுப்பனவின் மொத்தம். இது ரெண்டும் வேற விஷயம். அதாவது காசு கொடுப்பனவு நாளேடுனா காசு கொடுப்பனவு நாளேட்டுல வரக்கூடிய கூட்டுத்தொகை. காசு கொடுப்பனவின் மொத்தம் தான் காசு கணக்குல செலவுல வார எல்லா பதிவுகளோட கூட்டுத்தொகையில மொத்தம். அதாவது ஆரம்ப மீதி தவிர்த்து. சரிதானே? அப்ப காசு பெருவனவுனால என்ன நாளேட்டுல வர்றது காசு பெருவனவுனா காசு கணக்குல வரவுல அந்த ஆரம்ப மீதி தவிர்ந்தது. அதே போல காசு கொடுப்பனவு நாளேடுனா அந்த கொடுப்பனவு நாளேட்டுல வர்றது காசு கொடுப்பனவு மொத்தம் தான் காசு கணக்குல ஆரம்ப மீதி தவிர்ந்த எல்லா கூறுகளும் மொத்தம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இதெல்லாம் பிரிச்சு தெளிவா படிச்சு கொள்ளணும். அடுத்தது போகும். வசூலிக்கப்படாதது மாற்றப்படாது எப்படி கண்டுபிடிக்கும்? வசூலிக்கப்படாது மாற்றப்படாதுன்னா சமன்பாடு நீக்கி காசு பெருவனவு நாளேட்டுல இருந்து வசூலிக்கப்பட்டது வசூலிக்கப்பட்டதை கழிச்சா வசூலிக்கப்படாத காசோலை. காசு கொடுப்பனவு நாளேற்ற மொத்தத்துல இருந்து மாற்றப்பட்டது அல்லது சமர்ப்பிக்கப்பட்டதை கழிச்சா மாற்றப்படாத காசோலை. காசு பெருவனவுக்குள்ள ரெண்டு விஷயமேக்கு வசூலிக்கப்பட்டது வசூலிக்கப்படாது. அதே போல காசு கொடுப்பனவு நாளேட்டுல ரெண்டு விஷயமேக்கு மாற்றப்பட்டது மாற்றப்படாது. எனவே காசு பெருவனவு மொத்தத்துல இருந்து வசூலிக்கப்பட்டதை கழிச்சா வசூலிக்கப்படாது வரும். காசு கொடுப்பனவு மொத்தத்துல இருந்து மாற்றப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்டதை கழிச்சா மாற்றப்படாது வரும். சரியா? இந்த சமன்பாடை வச்சு அதை கண்டுபிடிக்கும். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். எனவே முதலாவது சொல்லிக்கிறான் பெருவனவுகளின் மொத்தம் 1400. இப்ப 1400 வருதான்னு பார்ப்போம். முதலாவது பெருவனவுண்டா என்னன்னு சொன்னேன். காசு கணக்குல ஆரம்ப மீதி ரெண்டும். ஆரம்ப மீதி ரெண்டுண்டா 1200 பிளஸ் 200. எனவே முதலாவது ஆன்சர் என்ன 1400. அடுத்து ரெண்டாவது பாருங்க காசு கொடுப்பனோட மொத்தம். காசு கொடுப்பனவுண்டா காசு கணக்குல செலவுல வார ரெண்டையும் கூட்டி வார. எனவே 900ம் 50ம். எனவே ரெண்டாவது ஆன்சர் 950. அடுத்து மூன்றாவது பாருங்க வசூலிக்கப்படாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலை தெளிவா சொல்லி தந்துட்டேன். காசு பெருவனவு நாளேடு அந்த நாளேற்ற பெருமதியில இருந்து 1200. வசூலிக்கப்பட்டதை கழிக்கணுமா? வசூலிக்கப்பட்டது அவனே பேப்பர்ல தந்துக்கிறான். எவ்வளவு 1000. அதை மைனஸ் பண்ணுங்க. எனவே வசூலிக்கப்படாத காசோலை 200. அடுத்தது பாருங்க காசு கொடுப்பனவு நாளேட்டின் மொத்தம் தெளிவா தரப்படிக்கு 900. அதுல இருந்து மாற்றப்பட்டது அல்லது சமர்ப்பிக்கப்பட்டது அல்லது வரவு வைக்கப்பட்டது தரப்படிக்கு பாருங்க 750. அதை மைனஸ் பண்ணுங்க. எனவே மாற்றப்படாத காசோலை 150. இப்ப ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட்டுல அதே மாதிரி சொல்லியிருந்தா ஓகே, கூற்றுக்கள் சரி. இப்ப கூற்றுக்கு வாங்க. முதலாவது காசு பெருவுணவுகளின் மொத்தம் 1400. இந்த 1400 கண்டுபிடிச்சோம் சரி. எனவே முதலாவது கூற்று சரி. காசு கொடுப்பனவுகளின் மொத்தம் 950. ஓ சேமா வருது. எனவே இரண்டாவது சரி. அடுத்த மூன்றாவது வசூலிக்கப்படாத காசோலை 200. எனவே சரி. மாற்றப்படாத காசோலை 150. எனவே சரி. எனவே 4 கூற்றுக்களும் சரி. எனவே ஆன்சர் பாருங்க 10வதுக்கு ABCD. 5வது ஆன்சர் சரியா? இப்படி கூற்று கேள்விகள் தரப்படலாம். அந்த சந்தர்ப்பத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுதான் ஆன்சர் கொடுக்கலாம். சும்மா பார்த்தோன்னே கொடுக்க இயலாது. அப்ப இன்றைக்கு நாங்க புதுசா ஜாயின் பண்ணாங்க புதுசா கிளாஸ்க்கு சேர்ந்தாக பார்த்துக்கொள்ளணும். இந்த விஷயங்களை படிச்சு கொள்றீங்க. பழையகளுக்கு எல்லாம் சொல்லி தந்தது.
ஓகே, அடுத்த வினாக்கு போவோம். 11வது கேள்வியை பாருங்க. தனியுடைமை வணிகம் தொடர்பான வினா. உங்களுக்கு நாங்க நியூ சிலபஸ் பேப்பர் செஞ்ச 2020-21 அந்த பேப்பர்லயும் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. சரியா? அதே கேள்வி தான் போடப்பட்டிருக்கு. 11வது கேள்வி, ஆண்டுக்கான லாபம் தேறிய சொத்து. அந்த பேப்பர்ல ஆண்டுக்கான லாபம் நிறுத்தி வைத்த ஒரு வாங்கி கேட்கப்பட்டுச்சு. அதே விஷயம் தான் இதுலயும் போடப்பட்டுச்சு. தேறிய சொத்துக்கள் அடிப்படையாக கொண்டு எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது, அடுத்து தேறிய சொத்துனா உரிமையாண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல படித்த விஷயம் இது, அல்லது தனியுடைமை நிதி கொள்கைகளோட தொடர்பான விஷயம். எனவே சமன்பாடை போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு லாபம்னு சொல்றது பல முறைகள்ல கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸும் சொல்லி தரது. இதுல உங்களுக்கு தேறிய சொத்துக்கள் மட்டும்தானே தரப்பட்டிக்கு. உங்க லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தேறிய சொத்துக்கள் அடிப்படையில் லாபம் அல்லது நட்டம் கணிப்பீடு செய்யுது. அந்த சமன்பாடை போடணும். எனவே போட்டுக்கோங்க. முதலாவது லாபம், இரண்டாவது தேறிய சொத்து. தேறிய சொத்துன்னு சொல்றது என்ன? உரிமைக்கு சமன். எனவே உரிமை. எனவே லாபத்துக்கு சமன்பாடு போடுங்க. இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிக்கணும். இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் 10 மைனஸ் மேலதிக மூலதனம். இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிக்கணும், பிளஸ் 10 மைனஸ் மேலதிக மூலதனம். அடுத்து தேறிய சொத்துல உரிமையாண்மை. சரியா? தேறிய சொத்துனா உரிமையாண்மை. இங்க தேறிய சொத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆரம்பத்துல தேறிய சொத்துன்னு சொல்றது என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது பாதுகாம். நார்மலா தேறிய சொத்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா, சொத்துல இருந்து பொறுப்புகளை கழிக்கணும். அப்படி இல்லையா உரிமைன்னு போட்டு பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதியில வாரது தேறிய சொத்து. அப்படியும் இல்லையா, இந்த கேள்வியில பாருங்க, தேறிய சொத்துன்னு தந்திக்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இதுல மூலதனம்ன்ற ஒரு விஷயமும் தரப்பட்டிக்கு, நிறுத்தி வைத்த வருவாயினும் தரப்பட்டிக்கு. அப்ப உரிமையை ரெண்டா பிரிச்சு தருவான். மூலதனம், நிறுத்தி வைத்த வருவாய். அப்ப மூலதனத்தை நிறுத்தி வைத்த கூட்டி விட்டா தேறிய சொத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லாபம்டா இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பிளஸ் 10 மைனஸ் மேலதிக மூலதனம். தேறிய சொத்துண்டா சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கலாம், அல்லது உரிமைன்னு போட்டு பிளஸ் மைனஸ் பண்ணலாம், அல்லது மூலதனத்தோட நிறுத்தி வைத்த ரூபாயை கூட்டி எடுக்கலாம். இப்ப ஆன்சருக்கு வரும். இதுல பாருங்க, மூலதனம்னு தரப்பட்டிக்கு, நிறுத்தி வைத்த ரூபாய் தரப்பட்டிக்கு. மூலதனம் 500 650, நிறுத்தி வைத்த ரூபாய் 325 250. உரிமையாளர் வருடாந்தம் தனிப்பட்ட தேவைக்காக வியாபாரத்திலிருந்து 50,000 பற்றி உள்ளார். இத்தொகையானது வியாபாரத்தினால் பராமரிக்கப்படும் ஒரே ஒரு ஒதுக்கமான நிறுத்தி வைத்த ரூபாய்களில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இப்ப தெளிவா பார்ப்போம். இப்ப நாங்க என்ன செய்யணும், முதலாவதுடா இறுதி தேறிய சொத்தை ஆரம்ப தேறிய சொத்தை போடணும். அப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்துட்டேன். தேறிய சொத்துன்னு சொல்றது என்ன, தரப்பட்ட நிறுத்தி வைத்த வருவாயையும் மூலதனத்தையும் கூட்டி வாரது. அப்ப ஆரம்பத்துல உள்ள மூலதனத்தையும் நிறுத்தி வைத்த ரூபாயும் கூட்டினா ஆரம்ப தேறிய சொத்து, இறுதியில உள்ள மூலதனத்தையும் நிறுத்தி வைத்த ரூபாயும் கூட்டினா இறுதி தேறிய சொத்து. அப்ப இந்த டேட்டின் அடிப்படையில பாருங்க, 2016 ஆரம்பம். ஆரம்பத்துல உள்ள நிறுத்தி வைத்த ரூபாயையும் மூலதனத்தையும் கூட்டுங்க. 500 பிளஸ் 250, 750 ஆரம்ப தேறிய சொத்து. அடுத்த இறுதிய பாருங்க, 2017. 2017 உள்ள நிறுத்தி வைத்த ரூபாய் மூலதனத்தை பாருங்க, 650, 325, 975 இறுதி தேறிய சொத்து. அது அப்படி போடும். இப்ப பற்றுக்கள் தரப்பட்டிக்கு டிரெக்டா சொல்லிக்கிறான், உரிமையாளர் தனிப்பட்ட தேவை கருதி வருடாந்தம் மேற்கொண்டிருக்காரு. அப்ப இது ஆண்டுக்குரிய கணக்கு தானே, அப்ப வருடாந்தம் அப்படி போடணும். சில சந்தர்ப்பங்கள்ல மாத கேள்வியா இருந்தா 12ஆல பிரிச்சு போடணும். இப்ப ஆண்டுக்குரிய கேள்வி தானே, அப்ப ஆண்டுக்குரிய கேள்வினா 50,000 அப்படி போடுங்க, பிளஸ் 50. அடுத்து தொடர்ச்சியா பாருங்க, வேற ஏதாவது சொல்லப்பட்டியா. மேலதிக மூலதனம் ஏதாவது தரப்பட்டியா பாருங்க. தம்பி, இதுல மேலதிக மூலதனம் ஏதாவது தரப்பட்டிருக்கா?
மூலதனம் நிறுத்தி வைத்த ஒருவர் மேலதிக மூலம் தரப்படையிலன்னு சொல்றீங்க. அப்ப கேள்வியை ஒழுங்கா பார்க்கணும். இதுக்குதான் பேப்பர் கிளாஸ் செய்யறது. கிளாஸ் மிஸ் பண்ணாம வரணும். இதுல பாருங்க, உங்களுக்கு ஆதனம் பொறிபாலம் தந்து 2016 2017 தாரா. இதுல ஆரம்பத்துல 1000, இதுல 800 சொன்னா இந்த வித்தியாசத்தை சொல்லுவோம். என்ன பெருமான தீர்வு சொல்லுவோம். அதே போலதான் தம்பி மூலதனம் பாருங்க, 2016 2017 பாருங்க. ஆரம்ப மீதி இறுதி மீதி எவ்வளவு காணப்படுதுன்னு. ஆரம்பத்துல 500, இதுல 650. டிஃபரெண்டா பாருங்க, 150. இதான் சொல்லுவோம் மேலதிக மூலதனம். இதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டி ஆன்சர் வராது. நாங்க செஞ்சிட்டோம்னு போவீங்க, மார்க்ஸ் வராது, ரிசல்ட் குறையும். சரியா? பாஸ் பேப்பர் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. சும்மா மாடல் பேப்பர் அது இதுன்னு ஓட தேவையில்ல. பாஸ் பேப்பரை வச்சாலே எடுக்கலாம். எல்லாம் நான் செஞ்சு விடுவேன். கிளாஸ்ல நடக்கும். சரியா? இப்ப மூலதனத்துக்குள்ளான வித்தியாசம் என்ன? மேலதிக மூலதனம் ஆரம்பத்தை விட இறுதி கூடவாய் 150 மேலதிக மூலதனம். எனவே மைனஸ் பண்ணுங்க 150. இப்ப கூட்டி எடுங்க, லாபம் வரும். கூட்டி செட்ல போடுங்க பாப்போம். லாபம் எவ்வளவு? 125. இது ஒரு மெத்தட். அடுத்த சிம்பிளான மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்க. நிறுத்தி வைத்த வருவாயை கொண்டு லாபம் எப்படி காண்றது? நிறுத்தி வைத்த வருவாயை கொண்டு இறுதி நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாயை கழிச்சா லாபம். இறுதி நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாயை கழிச்சா லாபம். ஓல்ட் சிலபஸ் பார்ட் 2ல கணக்கீட்டு சமன்பாட்டுல இந்த விஷயம் போடப்படி. அப்ப இறுதி நிறுத்தி வைத்த வருவாய், ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய் பாருங்க. தம்பி ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய் 250, இறுதி நிறுத்தி வைத்த வருவாய் 325. கழிச்சு விடுங்க பாருங்க. 325 மைனஸ் 250 டிரெக்டா வருது 125. எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறோம்? இறுதி நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய் கழிச்சா லாபம். இந்த நிறுத்தி வைத்த வருவாயில கணக்கீட்டு சமன்பாட்டுல என்ன பதிவு செய்யப்படும்? வருமானங்களும் லாபங்களும் செலவுகளும் நட்டங்களும். எனவே தீரிய தாக்கம் பிளஸ்னா லாபம், மைனஸ்னா நட்டம். நிறுத்தி வைத்த வருவாயில கணக்கீட்டு சமன்பாட்டுல என்னென்ன பதிவு செய்யப்படும்? வருமானம் செலவு லாப நட்டம் தான் பதிவு செய்யப்படும். எனவே ரெண்டுக்குமான வித்தியாசம் லாபமாயிக்கும் அல்லது நட்டமாயிக்கும். எனவே இறுதி நிறுத்தி வைத்த வருவாயில இந்த ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய் கழிச்சா லாபம் அல்லது நட்டம். பாருங்க சிம்பிளா எப்படி 125 வந்துச்சு. எனவே நிறுத்தி வைத்த வருவாயில பற்றுமா சீராக்குறது. இதுல கழிச்சா 75 தானே? சொல்லுங்க இது. முன்னூத்தி 25ல இருந்து 250 போனா கொஞ்சம் இருங்க. சரி, ஓகே. 325ல 250 போனா 75. இதுல பாருங்க, இதோட என்ன சேர்க்கணும்டா பற்று. சரியா? பற்று 50 சேர்த்து வரும். ஓகே, வெரி குட். 125 பற்று இல்லாத சந்தர்ப்பத்துல வராது. அப்படி பற்று சேர்த்து வரும். நான் நிறுத்தி வைத்த வருமான கணக்கு சொல்லி தந்துக்கிறேன். இதுல பாருங்க, நிறுத்தி வைத்த வருமான கணக்குல தெளிவா விளைவிக்கோங்க. பார்ட் 1 இருந்தா நிறுத்தி வைத்த வருமான கணக்குல பற்று வரும். பார்ட் 1 இருந்தா நிறுத்தி வைத்த வருமான கணக்குல பற்று போடுவீங்க. சரியா? அப்படி இல்லையா ஒரு பார்ட் 2 கேள்வியா? இந்த பார்ட் 2 கேள்வியில நிறுத்தி வைத்த வருவாய்ட்டு வந்தா அங்க வருமானமும் செலவு மட்டும்தான் வரும். மூலதனத்துல தான் பற்று பதிவு செய்யும். இதுலயும் கவனமா இருக்கு. ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். இதுல நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கீட்டு சமன்பாட்டுல பார்ட் 1 கேள்வியா இருந்தா மட்டும்தான் பற்று வரவு வைக்கணும். பார்ட் 2 இருந்தா மூலதனம் நிறுத்தி வைத்த வருவாய் பிரித்து தருவானே, அல்ல மூலதனத்துல தான் பற்ற பதிவு செய்யணும். நிறுத்தி வைத்த வருவாயில வருமானம் செலவு மட்டும்தான் பதிவு செய்யணும். இது ரெண்டும் டிஃப்ரெண்டா வரும். இதுலயும் பூரணமா விளையிக்கோங்க. எனவே இறுதி நிறுத்தி வைத்த வருவாய் மீதி லாபம் நட்டம். இதுல பற்று ஈக்கிறதால ஓகே, அதை கூட்டி எடுக்கிறோம். அப்படி இல்லாட்டி டிரெக்டா லாபம் வரும். எனவே 325 250 போனா 75, அதோட பற்ற கூட்டினா 125. ஓகே, நாங்க இறுதி நிறுத்தி வைத்த ரூபாயில எவ்வளவு மில்லி தெரியுமா போடணும்?
இந்த பற்று கூட்டலாட்டி டிரெக்டா 375 இறுதி நிறுத்தி வைக்கிறோம் போட்டு 250 ஆரம்ப நிறுத்தி வைக்கிறோம் போட்டு டிரெக்டா லாபம் 125 எடுக்கணும். சரியா? இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். தேறிய சொத்து. தேறிய சொத்துனா தம்பி மிக இலகுவான கேள்வி. சின்ன பிள்ளை கேள்வி ஒண்ணு கேட்டுக்கிறான். டிரெக்டா தரவை வந்து கூட்டி காட்ட மட்டும் சொல்றான். இப்ப தேறிய சொத்துனா என்ன சொல்லிட்டேன். நிறுத்தி வைத்துறையும் மூலதனத்தையும் கூட்டுங்க. இறுதி ரேட்ல உள்ள நிறுத்தி வைத்துறையும் மூலதனத்தையும் கூட்டி காட்டுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். எனவே கூட்டி காட்டுங்க. மூலதனம் 650, நிறுத்தி வைத்த ரூபாய் எவ்வளவு அவனே தந்துக்கிறான் 325. நிறுத்தி வைத்த ரூபாய் 325 தந்துக்கிறான். ரெண்டையும் கூட்டி விடுங்க 975. 650 325 எனவே 975 ஆன்சர். அப்ப அளவு லாபம் மட்டும்தான் கணிப்பீடு செய்யணும். மற்றது சொன்னோம்ல கூட்டி விட்டா வரும். சரிதானே? இந்த லாபம் இப்படி உங்களுக்கு மெத்தட்ல காணலாம். அடுத்த தேறிய சொத்து இதை அடிப்படையா காணலாம். அப்ப நான் சொல்லி தந்த எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் பேப்பருக்கு வரும். சரியா? இது முக்கியமானது. நிறுத்தி வைத்துறை பார்ட் 1ல தான் பற்று பதிவு செய்யப்படும். பார்ட் 2ல மூலதனத்துல தான் பதிவு செய்யப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே ஆன்சர் நம்பர் 11வது போட்டுக்கோங்க. நூத்தி 25 975 5வது. இதை வேகமா எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. அடுத்து 12வது சந்தா கணக்குக்கு போவோம். முக்கியமான ஒரு கேள்வி சொல்லித்தார். அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான வித்தியாசம். போன பேப்பரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து மேலதிகமான விஷயம் பார்ப்போம். இந்த கேள்வி ஓகேயா? கிளியரான போடுங்க. அடுத்து 12வது போவோம். பன்னிரெண்டாவது முக்கியமான கேள்வி சந்தா. அது சொல்லித்தாரேன். பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க. முடிவடைந்த ஆண்டுக்கான மிகை அல்லது பற்றாக்குறை. மிகை அல்லது பற்றாக்குறை பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதலாவது கேட்கப்பட்ட வினாவை பாருங்க. மிகை அல்லது பற்றாக்குறை. இது உங்களுக்கு சந்தா லாப நோக்கமற்ற நிறுவனம். இங்க மிகைன்னு சொல்றது முதலாவது லாபம். பற்றாக்குறை அல்லது குறைன்னு சொல்றது நட்டம்.
மிகைன்னு சொன்னா லாபம், பற்றாக்குறை அல்லது குறைன்னு சொல்றது நட்டம். இதுல பாருங்க, லாபம் அல்லது மிகை பற்றாக்குறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, முதலாவது பாருங்க, மிகை அல்லது பற்றாக்குறை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, பேசிக் சமன்பாடு வருமானத்துல இருந்து செலவை கழிச்சா பிளஸ்ல வந்தா மிகை, மைனஸ்ல வந்தா பற்றாக்குறை. இது முதலாவது பேசிக் சமன்பாடு. வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா பிளஸ்ல வந்தா மிகை, மைனஸ் வந்தா பற்றாக்குறை. அடுத்த இரண்டாவது திரண்ட நிதி. திரண்ட நிதிகளுக்கு இடையிலான திரண்ட நிதியில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு இலாபம், குறைவு பற்றாக்குறை. திரண்ட நிதியில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு லாபம், குறைவு பற்றாக்குறை. அதாவது இறுதி திரண்ட நிதியில இருந்து ஆரம்ப திரண்ட நிதியை கழிக்கும் போது வருகின்ற ஆன்சர் பிளஸ்ல வந்தா லாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். திரண்ட நிதியிலான அதிகரிப்புண்டா இறுதி திறநிதிக்கும் ஆரம்ப திறநிதிக்கும் இடையிலான வித்தியாசம் தான் அதிகரிப்பு பற்றாக்குறை என்று சொல்றது. அப்ப இறுதி திறநிதியும் ஆரம்ப திறநிதியும் மைனஸ் பண்ணும்போது பிளஸ்ல வந்தா லாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். அந்த பிளஸ்ல வரைதான் அதிகரிப்பு, மைனஸ்ல வரைதான் குறைவு. அப்ப நாங்க சொல்லலாம், வருமானத்திலிருந்து செலவு போனா மிகை அல்லது பற்றாக்குறை, அல்லது திறண்ட நிதி அதிகரிப்பு லாபம், குறைவு பற்றாக்குறை. இறுதி திறண்ட நிதியிலிருந்து ஆரம்ப திறநிதியை கழிச்சு வாரது. இவ்வளவுதான் லாபம் கண்டுபிடிக்கிற மெத்தட். சரியா? இப்போ ஒரு விஷயம் சொல்லித்தாரேன். திரண்ட நிதினா என்ன தம்பி? திரண்ட நிதினா என்ன போட்டுக்கோங்க. இது ஒரு உரிமையாண்மை கணக்கு. திரண்ட நிதின்னு சொல்லி எந்த கணக்குன்னு கேட்டா உரிமைன்னு போடுங்க. எனவே திரண்ட நிதி எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, சொத்துல இருந்து பொறுப்புகளை கழித்தா திரண்ட நிதி வரும். இறுதி திரண்ட நிதினா இறுதியில காணப்படக்கூடிய சொத்திலிருந்து பொறுப்பு போகணும். ஆரம்ப திரண்ட நிதினா ஆரம்பத்துல காணப்படக்கூடிய சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கணும். திரண்ட நிதினா உரிமை. எனவே சொத்திலிருந்து பொறுப்பை கழித்தா திரண்ட நிதி வரும். அப்படி இல்லையா, இறுதி திரண்ட நிதிக்கு சமன்பாட பாருங்க. ஆரம்ப திரண்ட நிதியோட வருமான மிகைய கூட்டுவோம் அல்லது பற்றாக்குறைய கழிப்போம். பாரதி இறுதி திரண்ட நிதி. நார்மலா இறுதி ஆரம்ப திறநிதினா சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கிறது. இறுதியில் உள்ளது கழிச்சா இறுதி, ஆரம்பத்தில் கழிச்சா ஆரம்பம். அப்படி இல்லையா, இறுதி திறநிதின்னு சொல்றது ஆரம்ப திறந்த நிதியோட வருமானம் மிக கூட்டணும், பற்றாக்குறையா கழிக்கணும், இறுதி திறந்த நிதி வரும். இவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். குயிக்கா நோட் பண்ணிட்டு இந்த சமன்பாடுகள் விளக்கங்கள் கிளியர்னா போடுங்க. டிரெக்டா ஆன்சருக்கு போகும். இதுல கேட்கப்பட்ட ஒரு வினா டவுட் ஒன்று கேட்டுக்கிறீங்க. ஆரம்ப திறநிதி தருவாங்களான்னு தாஜி சொல்லிட்டோமா? ஆரம்ப திறநிதி இறுதி திறநிதி எப்படிமா கண்டுபிடிக்கிறது? ஆரம்பத்துல காணப்படக்கூடிய சொத்துல இருந்து ஆரம்ப பொறுப்புகளை கழிச்சா ஆரம்ப திறந்த நிதி, இறுதியில காணப்படக்கூடிய சொத்துல இருந்து இறுதி பொறுப்பை கழிச்சா இறுதி திறந்த நிதி. இது ஒரு மெத்தட். அதுதான் மேல சொல்லி தந்துக்கிறேன். சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா திறந்த நிதி, ஆரம்பத்துல காணப்பட்ட சொத்துல இருந்து ஆரம்ப பொறுப்பை கழிச்சா ஆரம்ப திறந்த நிதி, இறுதியில காணப்படக்கூடிய சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா இறுதி திறந்த நிதி. அதுக்கான இன்னமொரு சமன்பாடு தான் ஆரம்ப திறன் நிதியோட வருமானம் மிக கூட்டணும் அல்லது பற்றாக்குறை கழிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இதுல தரப்படி 2017-16 சொத்துக்கள் பொறுப்புகள் தந்துகிறான். அதை இனம் கண்டா போதும். சரியா? சொத்துக்கள் பொறுப்புகள் தந்துகிறான், அதை இனம் கண்டு திறநிதிக்கான வித்தியாசத்தை போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். எனவே இதுல பாருங்க, சொத்துக்கள் பொறுப்புகள் 2017
2016 சொத்துக்கள் பொறுப்புகள் கழிச்சு எடுப்போம். முதலாவது பாருங்க, காரியாலய உபகரணம் கொண்டு செல் மீதி ஒரு சொத்து தரப்படிக்கு 750 800. எனவே போடுங்க 750 இறுதி 800 ஆரம்பம். எனவே 750 இறுதி 800 ஆரம்பம். முதலாவது சொத்துல போடுங்க. இரண்டாவது நிலுவை சந்தா பெற வேண்டிய சந்தா. பெற வேண்டிய சந்தாண்டா என்னது? சொத்து. எனவே 10 போடுங்க இறுதி. அடுத்தது ஆரம்பத்துல போடுங்க 20. அடுத்தது பாருங்க, வங்கியில் உள்ள காசு. காசுண்டா என்ன? அது ஒரு சொத்து தான். 80 80. எனவே சொத்துல போடுங்க ரெண்டுலயும் 80 80. அப்ப சொத்துக்களை கூட்டி எடுங்க. முதலாவது 750 10 80. சொத்துக்களை கூட்டி எடுங்க. முதலாவது 2017 இறுதி சொத்து 840. ரெண்டாயிரத்தி 16 சொத்தை பாருங்க, $900. இப்ப பொறுப்புகளை பாருங்க, நீண்ட கால வங்கி கடன் பொறுப்பு. எனவே 2017 600, 2016 800. முற்பணமாக பெற்ற சந்தா. சந்தாண்டா ஒரு வருமானம். ஒரு வருமானம் முற்பணமாக பெற்ற பொறுப்பு. எனவே போடுங்க 2017 50, 2016 40. பொறுப்புகளை கூட்டி எடுங்க 650 840. இப்ப சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சிடுங்க. இறுதி திறன் நிதி ஆரம்ப திறன் நிதி வரும். சிம்பிளான விஷயம். எனவே 840 இருந்து 650 கழிங்க 190. அடுத்தது 900 இருந்து 840 கழிங்க ஆரம்ப தேறிய சொத்து 60. இப்ப சமன்பாட்டுல போடுங்க, திரண்ட நிதி அதிகரிப்பு குறைவு அல்லது இறுதி திறன் நிதிகளுக்கு இடையிலான திறன் நிதியோட வித்தியாசம். எனவே இறுதி திறன் நிதி இந்த கண்டுபிடிச்சிக்கிறோம் 190. ஆரம்ப திறன் நிதி பாருங்க 60. மைனஸ் பண்ணுங்க 130. திரண்ட நிதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு லாபம். ஓகேயா? சிம்பிளானது. ஆரம்ப திறனதி இரண்டு திறனதியை கண்டுபிடிச்சோம், கழிச்சுட்டோம், ஆன்சர் வருது. சொத்து பிறப்பை கூட்டி எடுத்து கழிக்கிறோம், சொத்து பிறப்பை கூட்டி எடுத்து கழிச்சா ஓகே. தம்பி இந்த மெத்தட்ல சொன்ன இறுதி திறன்நிதி கூட்டினா அதே விஷயம் வரும் பாருங்க. அதே விஷயம் வரலான்னு பார்ப்போம். ஆரம்பத்துல திறன்நிதியை பாருங்க எவ்வளவு தரப்படி 60. லாபம் பாருங்க 130. எனவே கூட்டினா 190. பாருங்க சேமா வருது. எனவே இறுதி திறனதிக்கு 2 சமன்பாடிக்கு, ஆரம்ப திறனதிக்கு ஒரே ஒரு சமன்பாடு சொத்திலிருந்து பொறுப்பா கழிக்கிறது. அல்லது அவனே தருவான் திறனதி ஆரம்பம் மீது. எனவே 12வது ஆன்சர் 130. முதலாவது ஆன்சர். இதை பார்த்த 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதல் 12 கேள்வி எல்லாருக்கும் கிளியரா ஹோப்பாண்டு போட்டுக்கோங்க. நிறைய விஷயம் படிச்சீங்களா? இன்னும் பார்ட் 1ல செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? நிறைய விஷயம் ரிவிஷன் ஆதாண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு புதுசா நிறைய விஷயம் விளங்கிச்சா, டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சான்னு போடுங்க.